Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய go to special options பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, go to special options na என்ன எங்க இருந்து access பண்ணலாம் எதுக்காக யூஸ் பண்ணலாம்ங்கறத முதல்ல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். Home tabல editing groupல find and select dropdownல பார்த்தோம்னா நமக்கு go to specials உண்டு. இல்ல control G alt S அப்படிங்கற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணியும் go to special options நாம லான்ச் பண்ணிக்கலாம். So நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு huge amount of data setல குறிப்பிட்ட விதமான டேட்டாஸை வேகமாக கண்டுபிடிக்கணும் குயிக்காக செலக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த கோ டு ஸ்பெஷல். உதாரணத்துக்கு நம்ம டேட்டா செட்டில் கமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் குயிக்காக அதை செலக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் செலக்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும். கமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஹெல்பர் செல்லில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் இந்த செல்லில் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி எந்தெந்த செல்லில் கமெண்ட்ஸ் இருக்கோ அந்தந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் ஆயிரும் அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட்டை மறந்துடாதீங்க, கண்ட்ரோல் G alt S கொடுத்து நம்ம கோ டு ஸ்பெஷல்குள்ளே வந்துடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா செலக்ட் கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செல்லில் நாம் சொந்தமாக என்டர் பண்ண வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃபார்முலா மூலிமா ஃபங்க்ஷன் மூலிமா நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா ரிசல்ட், அது என்ன கிடையாதுன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவை. அதாவது நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்காத நாமளே என்டர் பண்ண நம்பர்ஸ் மட்டும் எனக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இந்த டேட்டா செட்டில் யூனிட் சோல்ட் ரேட் அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். இதெல்லாம் நம்மளே தான் சொந்தமாக டைப் பண்ணது. பட் டோட்டல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா செயல்பாட்டில் இருக்குது. அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஃபார்முலாஸ். ஒருவேளை கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இல்லாமல் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணியிருக்கிற நம்பர்ஸை மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா அப்போ ஃபார்முலாஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையானதை எதை நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த டேட்டா செட்லே இந்த ஒரு காலமில் மட்டும்தான் நமக்கு ஃபார்முலாஸோட செல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா செலக்ட் பிளாங்க்ஸ். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ இதை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம், பிளாங்கான ரோஸை மட்டும் செலக்ட் பண்ணுறது. பட் நல்லா கவனிங்க, செலக்ட் பிளாங்க்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா செட்டில் பிளாங்கான செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வேகமாக நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு குயிக்காக அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய செல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா செட்டில் எங்கெல்லாம் நமக்கு பிளாங்கான செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு செலக்ட் ஆகிடும். சரி, அடுத்தது கரண்ட் ரீஜன். பிளாக் ஆஃப் டேட்டாவை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் கரண்ட் ரீஜன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நல்லா கவனித்து பாருங்கள், இது ஒரு ஹோல் டேபிள் தான், ஆனால் நடுவில் ஒரு பிளாங்கான இந்த ரோ இருக்கிறதுனால மேலே ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா பிளாக்காக அது ஒரு ரீஜன் தனி ரீஜனாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டேட்டாவை சுற்றி ரோ அண்ட் காலம் எம்டியாக இப்படி வரும்போது அந்த டேட்டா ரெக்டாங்குலர் ரீஜனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஆஸ் அ செப்பரேட் ரீஜனாக பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணப்படும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது என்ன தான் ஹோல் டேபிளாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம இந்த ஹோல் டேபிள் தான் இங்கே வச்சு கண்ட்ரோல் கொடுக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த டேபிளும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். ஓகே, பட் இதுவே இங்கே வருவோம், இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ரீஜன், இது ஒரு தனி ரீஜன். ஓகே, பட் கண்ட்ரோல் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் அந்த செலக்ட் ரீஜனும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். ஸோ கண்ட்ரோல் G alt S கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம கரண்ட் ரீஜன் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பிளாக் ஆஃப் டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ அப்போது நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் பிளாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னும் போது இந்த ஆப்ஷன் கொஞ்சம் ஹேண்டியாகவே இருக்கும். ஸோ அடுத்தது கரண்ட் அரே. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அரே ஃபார்முலா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். பட் இந்த ஷீட்டில் அரே ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஓகே, பட் விஷயம் என்னென்னா ஒருவேளை உங்கள் ஷீட்டில் இருக்கக்கூடிய
எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் அட் அ டைமில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். இங்கே நமக்கு ஒரு லிங்க்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அண்ட் கூடவே ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேர்த்தே நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ ஸ்மார்ட் ஆர்ட் சார்ட் இதெல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். பட் நல்லா கவனிங்க, ஒருவேளை Ctrl+6 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஹைட் பண்ணியிருக்கீங்க, அப்போ போய் இது வேலை செய்யுமானா கண்டிப்பாக அது வேலை செய்ய போகிறது கிடையாது. அப்போ நமக்கு நோ ஆப்ஜெக்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ ஒருவேளை அப்படி ஹைட் பண்ணி இருந்தீங்கன்னா அப்படி ரிசல்ட் வரப்போகிறதில்ல. அண்ட் இதை அன்ஹைட் பண்ணுறதுக்கு Ctrl+6 மறுபடியும் கொடுத்து நீங்கள் அதை அன்ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸல் ஷார்ட்கட்ஸ்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரோ டிஃபரன்சஸ், காலம் டிஃபரன்சஸ். ரொம்ப சிம்பிள். ரோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலே காலம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, அதே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ரேஞ்சுக்கு நம்ம இதை டூப்ளிகேட் பண்ணலாம். பட் இந்த செகண்ட் ரேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சு நீங்கள் கம்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, அந்த செல்ஸை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ரெண்டு ரேஞ்ச் இருக்குது. இந்த ரெண்டு ரேஞ்சில் எந்தெந்த செல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கம்பேர் பண்ணி அதை மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். சேம் Ctrl+G Alt+S. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரோ டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே. ஸோ அப்போ கரெக்டாக கவனித்து பாருங்கள், எந்தெந்த செல்ஸ் டிஃப்ரெண்ட்டில் இருக்கோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு செலெக்ஷனில் வந்தாச்சு. உதாரணத்துக்கு இப்போ இந்த யூனிட் சோல்டு இருக்குது, அதே மாதிரி வந்து ரேட் இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணால் இப்போ கவனித்து பாருங்கள், ரேட்டு கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். காரணம் என்னென்னா ஜஸ்ட் Ctrl+G Alt+S ரோ டிஃப்ரென்சஸ் கொடுக்குறோம். ரேட்டு கம்ப்ளீட்டாகவே செலக்ட் ஆகிருக்கு. காரணம் யூனிட் சோல்லேருந்து மற்ற நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்சஸை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும், அந்த செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த டிஃப்ரென்சஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரெசிடென்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் இதெல்லாம் ஃபார்முலா ஆடிட்டிங்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாஸ் டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ் அண்ட் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ரொம்ப சிம்பிள். ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி ஏதாவது வேல்யூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். இல்லை இப்போ இந்த டோட்டல் சேல்ஸ் இருக்குது, இந்த வேல்யூ எதை வச்சு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ். ஸோ அப்போது டோட்டல் சேல்ஸுங்கிறது யூனிட் சோல்டையும் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமூவ் ஆரோஸ். ஒருவேளை இப்போ யூனிட் சோல்டு இருக்குது, யூனிட் சோல்டை டிபெண்ட் பண்ணி எந்த வேல்யூ வந்திருக்கு, யூனிட் சோல்டை டிபெண்ட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரேஸ் டிபெண்டன்ட், இந்த செல்லை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுமா. அப்போது யூனிட் சோல்டை டிபெண்ட் பண்ணி தான் யார் வந்திருக்கா, இந்த டோட்டல் சேல்ஸ் இருக்குது. இதே வேலையை தான் இந்த ஆப்ஷன்ஸும் பார்க்க போகுது. Ctrl+G Alt+S. இப்போ உதாரணத்துக்கு டோட்டல் சேல்ஸோட ப்ரெசிடென்ஸ் எனக்கு தெரியணும். ஸோ அப்போது என்ன அதை ஆரோ போட்டு காமிச்சிது, இங்கே நமக்கு கரெக்டாக என்ன காமிக்கும், அந்த செல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கோட்டுவே என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே ப்ரெசிடென்ட் செல்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் செல். ஸோ நம்ம டேட்டா செட்லேயே கடைசி செல் எதுவோ அதுதான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். என்ன ப்ரோ நியாயமாக பார்த்தா இதென்ன கடைசி செல்லாக செலக்ட் ஆகணும், ஏன் இது செலக்ட் ஆகிருக்கு, நல்லா கவனித்து பாருங்கள். டாப்பில் பார்த்தோம்னா இதே ரேஞ்சில் ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் இப்படி கம்பேர் பண்ணுது. ஓகே, இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் நமக்கு லாஸ்ட் செல். ஸோ அதனால தான் இந்த செல் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. விசிபிள் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ விசிபிள் செல் அப்படிங்கிறது நீங்கள் டேட்டாவை ஃபில்டர் பண்ணிங்க, இல்லை டேட்டாவை நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு விசிபிளான செல்ஸை மட்டும் நீங்கள் அட் அ டைமில் செலக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம மவுஸை யூஸ் பண்ணியே இல்லை ரோ காலம்ஸை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். சாரி, ரோ காலம்ஸ் இல்லை, மவுஸை யூஸ் பண்ணி ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட விசிபிள் டேட்டாஸை நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிக்க முடியும், செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த செல்ஸை மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த டேட்டா செட்டில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு காலமில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். Ctrl+G Alt+S. ஓகே, ஸோ இங்கே நமக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எந்தெந்த ரேஞ்செல்லாம் இருக்குது. ஸோ ஆல் தான் கொடுத்துருக்கேன், சேம் கொடுக்கல, ஜஸ்ட் ஓகே. இப்போ இந்த யூனிட் சோல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது, ஆனால் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. காரணம் என்னென்னா எதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸீட் ஆகலை. 600 வேல்யூக்கு மேலே இருந்தால் தான் இங்கே என்ன ஆகும், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேலைக்கு வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹைட் ஆகிருக்கு, ஐ மீன் செயல்பாட்டில் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ணணும் அந்தந்த காலம்ஸை அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேஸில் தான் உங்களுக்கு எதுவும் வேலை செய்ய போகுதுன்னா டேட்டா வேலிடேஷனும்.
ஸோ எந்த ரேஞ்சில் உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஹெல்ப்பர் காலமில் குறிப்பிட்ட டெக்ஸ்ட் லென்த் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த எம்ப்ளாயி காலமில் லிஸ்ட் டேட்டா வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எந்தெந்த செல்ஸில் டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆயிருக்கு, இல்லை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆயிருக்கு, இதெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கோ டு ஸ்பெஷல் ஆப்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹேண்டியாக யூஸ் பண்ணலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சின்ன டேட்டா செட்டை தான் பார்த்துட்ருக்கோம். பட் நீங்கள் ஒரு பெரிய டேட்டா செட்டை யூஸ் பண்ணும்போது, கன்சிடர் பண்ணும்போது இந்த டூல் நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.